வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஜாக் ஃப்ரூட் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு எப்படி ஒரு பாயாசம் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல 3/4 பங்கு பல்லா பழ சுளைகளை மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. இப்ப மிச்சம் இருக்கிற பலாசுளைகளை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 சர்க்கரை வள்ளி கிழங்க துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அது கூட துருவிய சக்கரவள்ளி கிழங்கு போட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட அரைச்சு வச்ச பலாப்பழத்தை போட்டு கிண்டிக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணனதுக்கு அப்புறம் தேவையான பால் ஊத்திக்கோங்க. நல்லா கிண்டி கொதிக்க விடுங்க. லைட்டா ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி விடுங்க. ஒரு குட்டி பேன்ல 2 ஸ்பூன் நெய் ஊத்தி அது கூட குட்டி குட்டியா கட் பண்ண முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, காஞ்ச திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்ல பொன்னிறமானதும் குட்டி குட்டியா கட் பண்ணுன பலாப்பழத்தையும் சேர்த்து கிண்டி விடுங்க. இது பாயாசத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா ஒரு கொதி விடுங்க. இப்ப சுவையான பலாப்பழம் ஸ்வீட் பொட்டேட்டோ பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் சப்போர்ட்டிங் கானிசா ருசு வாய் கிச்சன்.